சரி, இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த தொடர்ச்சியான இதில் ஒரு அதாவது இதில் உள்ள ஹெச் பார்ட் இந்த 2024 பார்ட் 2Bயில் 5ஆவில் ஹெச்ட பார்ட்டில் உள்ள இதை பார்ப்போம். பனிக்கட்டி மீது நடனமாடும் 60 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பெண் ஒரு 5இல் என்ன நான் இப்போ ஸ்கேன் பண்ணி போடுவேன் கேள்வியை. ஒரு 5இல் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையாக நீட்டப்பட்ட கைகளுடன் ஓர் 60 RPM கோண கதியில் ஒரு நிலைக்குத்து அச்சு பற்றி கறங்குகிறார். அதன் பின்னர் ஒரு 6இல் காட்டப்பட்டுள்ளவாறு அவர் இரு கைகளையும் தனது உடலுக்கு மிக கிட்ட கொண்டு வந்து தனது இரு கைகளையும் முற்றாக பின்வாங்குகின்றார். ரைட். நீட்டப்பட்ட கைகள் ஒவ்வொன்றும் நீளம் 60 சென்டிமீட்டரையும் திணிவு 7 கிலோகிராமையும் உடைய சீரான கோள்களாக கருதப்படலாம். கைகள் இல்லாமல் உடலினுடைய எஞ்சிய பகுதி 46 கிலோகிராம் திணிவும் 20 சென்டிமீட்டர் ஆரையும் உள்ள ஒரு திண்ம உருளையாக கருதப்படலாம். முற்றாக பின்வாங்கிய இரு கைகளும் உள்ள உடல் 60 கிலோகிராம் திணிவும் 20 சென்டிமீட்டர் ஆரையும் உள்ள ஒரு திண்ம உருளையாக கருதப்படலாம். திணிவு எம்மையும் நீளம் எல்லையும் உள்ள ஒரு கோளுக்கு செங்குத்தாக ஒரு முனையை பற்றிய அதன் தடத்துவ திருப்பம் 1/3 ml தரப்படுகிறது. திணிவு எம்மும் ஆறும் உள்ள ஒரு திண்ம உருளையின் மைய அச்சை பற்றிய அதன் சடத்துவ திருப்பம் அரை mr வர்க்கம் என தரப்படுகிறது. π = 3 என எடுத்துக்கொள்க. ரைட். இதுல சாராம்சம் இதுதான். என்னன்னா, முதல்ல நாங்க இந்த சடத்துவ திருப்பம் வித்தியாசப்படுத்தி இருக்கிற விஷயத்த பார்க்கணும். முதலாவது என்னன்னு சொன்னா, இதுல வந்து இந்த பெண்ணை நான் சின்னனா இந்த ஒரு இதாக்குறேன். அந்த அடிப்படையில் முதலாவது வந்து ஒரு கைகளை நீட்டி இருக்கிற நிலையில அவட சடத்துவ திருப்பம் கைகளுக்கு மட்டும் ஒரு சடத்துவ திருப்பம் தந்திருக்காங்க. சரிதானே? பிறகு கைகள் இல்லாமலே ஒரு சடத்துவ திருப்பம் தந்திருக்காங்க. இதான் அந்த கேள்வி, முக்கியமான விஷயம். சடத்துவ திருப்பம் தந்திருக்காங்க. பிறகு கைகளை பின்னுக்கு வைக்கிறதால உள்ள சடத்துவ திருப்பம் தந்திருக்காங்க. 3 நிலையில 2 விதமான சடத்துவ திருப்ப இதுகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். 3 நிலை. கைகளை அடிப்படையாக வச்சிருக்கும் போது சீரான கோளாக கருதட்டாம். இது கைகளுக்கு மட்டும் சீரான கோள். அதாவது ஒரு கைகளுக்குரிய ஒரு சீரான கோள் மட்டும் பார்க்கட்டாம். அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சீரான கோளாக கருதட்டாம். அந்த நேரம் வந்து 7 கிலோகிராம் நிறையும் 60 சென்டிமீட்டரும் உடைய மாதிரி கருதட்டாம். அதாவது நிறையும் அதனுடைய நீளத்தையும் கருதட்டாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா கைகளே இல்லாத நிலை. இது வந்து கைகளே இல்லாத நிலையில என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டுன்னா இல்லாத நிலையில வந்து திண்ம உருளையாக கருதட்டாம். இது திண்ம உருளையாக கருதட்டாம். திண்ம உருளையாக கருதட்டாம். இதண்ட நிறை வந்து 46 கிலோகிராமும் 20 சென்டிமீட்டருமாக இருக்குமா அதனுடைய நீளம். சரியா? ரைட். அதுல முதல்ல பார்க்கணும் சொன்னா உருளையினுடைய சடத்துவ திருப்பத்துக்கு வாய்ப்பாடு இருக்காங்க. அரை mr வர்க்கம்னு இருக்காங்க. கோளுடைய இதுக்கு வந்து முனையண்ட கருதி 1/3 ml வர்க்கம் இருக்காங்க. சரி, இப்ப கையில பின்னால வச்சிருக்கிறவர் இதை திண்ம உருளைன்னு எடுக்கட்டாம். இதையும் திண்ம உருளைன்னு எடுக்கட்டாம். திண்ம உருளைன்னு எடுக்கட்டாம். அப்ப அதுல இத திணிவும் நீளமும் இருக்காங்க 60 கிலோகிராம் எடுக்கட்டாம். அடுத்தது 20 சென்டிமீட்டர் எடுக்கட்டாம். அதுல வாய்ப்பாடு என்ன? திண்ம உருளைக்கு அரை mr² எடுக்கட்டாம். சரி, முதலாவது கேள்வி என்ன சொல்றாங்க? நடனமாடும் பெண்ணுடைய கைகள் முற்றாக நீட்டப்பட்டிருக்கும் போது சுழற்சியச்சை பற்றிய மொத்த சடத்துவ திருப்பத்தை துணிக. ரைட். இதுல வந்து முதலாவது எடுப்போம். நடனமாடுற இந்த இருக்கு கைகளோட இருக்கும்போது மொத்தமா கையும் இதுவும் சேர்ந்து வரணும். அப்ப முற்றாக கைகள் முற்றாக நீட்டப்பட்டிருக்கும் போது அப்ப கைகள் முற்றாக நீட்டப்பட்டிருக்கும் போது சடத்துவ திருப்பம் என்னவாம்? முதல்ல என்ன செய்யும்? கைகளுக்கு மட்டும் சடத்துவ திருப்பம். இப்ப 2 ஒரு கைக்கு தான் அதுல சொல்லியிருந்தவங்க நீட்டப்பட்ட கைகளுக்கு. அப்ப 2 நீட்டப்பட்ட கைகளுக்குரிய
சடத்துவ திருப்பம். சடத்துவ திருப்பம். அதையோட இதை கூட்டணும். அடுத்து சொல்லணும் இப்படி எதுண்டா கைகள் ஒவ்வொன்றும் வந்துட்டு அதுக்கப்புறம் கைகள் இல்லாத உடல் சடத்துவ திருப்பம். கைகள் இல்லாத உடலின் சடத்துவ திருப்பம். சரியா? ரைட். உடலின் சடத்துவ திருப்பம். அப்ப இதை எடுத்தோம்னா நீட்டப்பட்ட கைகளின் சடத்துவ திருப்பம் நேரடியாக கணிக்கலாம். நீட்டப்பட்ட 2 தர 1/3 தர இந்த எம்முக்கு பதில் அயல போடுங்க. ஒரு 60 தர 10^2 வர்க்கம் போடணும். அதான் இங்கே முக்கியம், மறந்துடக்கூடாது. அடுத்தது கைகள் இல்லாத உடல் இது இந்த அமைப்பு அரை தர இந்த இருக்கு 46 முறை தர 20 தர 10^2 முழுவதின் வர்க்கம். இதை சுருக்கணும்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 இது வளர்த்தையும் பண்ணணும் 2.6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் வரும். என்னோட வீடியோ சுருக்கி கொண்டு கஷ்டத்துக்காக சுருக்கி வச்சிருக்கேன், பார்க்கலாம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முதலாவது. அப்போ அடுத்தது 2வதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா அவருடைய கைகள் முற்றாக பின்வாங்கப்பட்டிருக்கும் போது சுழற்சி அச்சை பற்றி அவருடைய மொத்த சடத்துவ திருப்பம். இந்த சுழற்சி அச்சை பற்றிய மொத்த சடத்துவம். அப்போ இது எங்களுக்கு என்ன, இது கோலன்னு தான் எடுக்கணும். அப்போ கைகள் பின்வாங்க ஓகே கைகள் பின்வாங்கும் போது சடத்துவ திருப்பம். சடத்துவ திருப்பம் என்னது? கைகள் பின்வாங்கும் போது சடத்துவ திருப்பம் என்னவா இருக்கு? அரை mr². அப்படியே தெளிவா போடலாம் நேரடியா. அரை தர 60 தர 20 தர 10^2 வர்க்கம். இப்ப என்ன வருது எங்களுக்கு? அது கிட்டத்தட்ட 1.2 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் வரும். இதிலிருந்து அவருடைய கைகள் முற்றாக பின்வாங்கி இருக்கும் போது அவருடைய கோண கதியை RPM தருது. கோணக்கதி. அப்ப இதுல சுத்தும் போது அவங்க சொல்றாங்க 60 RPMல இருக்காங்க. RPMன்றது மீட்டர் F வரும் ஃப்ரீக்வன்சி. ஆனா நாங்க இதை இப்படியே வச்சு செய்யலாம். என்னடா அது RPMலே திருப்பி கேட்கிறபடியால நான் கோணம் இதுக்கு மாத்தாம எச்சிண்ட 3வது கேள்விக்கு பார்க்கிறேன். 3வது பின்வாங்கிய கோணக்கதியை கணிக்க. ரைட். இதுல எங்களுக்கு தெரியும் கோணக்கதி இந்த இருக்கு 60. அப்ப இதுக்குத்தான் நாங்கள் கோணக்கதியை கணிக்கணும். சரியானே? அப்ப நாம எழுதணும் புற விசைகள் தொழிற்படாத போது என்ன நடக்க போகுது? கோண உந்தம் மாறிலி. சரிதானே? அதன்படி ஆரம்பத்துக்கு அதன்படி இப்போ நாங்கள் இதில் பார்க்கலாம் என்னென்னு சொல்லிக்கன்னா I1 ω1 சமன் I2 ω2. இது என்னென்னு சொன்னால் ஆரம்ப கோண உந்தம் சமன் இறுதி கோண உந்தமாக இருக்கும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு எல்லா பெருமதியும் நாங்கள் பிரதியிட்டோம்னு சொன்னால் ω2 எங்களுக்கு 130 RPM வரும். அப்போ இந்த ω2 என்றது என்ன? கோண வேகம். இது கைகளை பின்னோக்கி வைத்திருக்கும் போது உருவாகின்ற கோண வேகம். அதான் இந்த கேள்வியிலையும் கேட்டிருக்காங்க.